நியூபர்க் டயக்னோஸ்டிக்ஸ் மதுரையில் தனது நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஆரோக்கிய மையத்தை திறந்து வைத்தது. மருத்துவத் துறையில் நோய் கண்டறிதல் பிரிவில் முன்னணியில் இருக்கும் நியூபர்க் டயக்னாஸ்டிக்ஸ் மதுரையில் அதன் புதிய நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஆரோக்கிய மையத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. நியூபர்க் போஸ் மதுரையில் NABL அங்கீகாரம் பெற்ற ஒரே முழுமையான மேம்பட்ட குறிப்பு ஆய்வகமாக உள்ளது. இந்த மேம்பட்ட வசதியை நரம்பியல் நிபுணர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், நியூபர்க் டயக்னாஸ்டிக்ஸின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் GSK வேலு, போஸ் லேப்ஸ் நிறுவனர் டாக்டர் புரட்சிமணி ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நியூபர்க் போஸின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அறிவரசன் SP உள்பட பலர் உடனிருந்தனர்.
என் பேர் டாக்டர் ஹரிவரசன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மதுரையில் ஸ்டாண்டர்ட் லேப், தனியார் லேபில் என்ஐடி வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேப் நம்ம தான். முந்தையெல்லாம் சாம்பிள் அப்படின்னு சொன்ன மாதிரி வெளியூருக்கு போகும். இப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. வெல்னஸ் சென்டர்னு சொல்லுவோம். ஸ்கேன், எக்கோ. ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு ஏதாவது கேன்சர் வந்ததுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வரப்போகிற அறிகுறிகள் இருக்குன்னாலும் பார்க்கக்கூடிய திறமைகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி புதுவிதமான வசதிகளை வச்சு நம்ம பேஷண்ட்க்கு பெனிஃபிட் பண்ணணும். தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு, நியூபர்க் டயக்னாஸ்டிக்கோட சேர்மன். இப்போ இந்த நியூபர்க் போர்ட்ஸோட ரெஃபரன்ஸ் லெபார்ட்டரி வந்து மதுரையில் தொடங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 10 கிளைகள் வந்து மதுரையை சுற்றி உள்ள மற்ற இடங்களில் தொடங்கியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நியூபர்க் குழுமத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 6000 டெஸ்ட்டும் வந்து இப்போ மதுரையும் மதுரை பக்கத்தில் உள்ள ஊருங்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட்களுக்கும் பயன்படுற மாதிரி இந்த ஃபெசிலிட்டியை உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த புதுசாக வந்திருக்க இந்த நியூ ஏரியா ஆஃப் மெடிசன், பர்சனலைஸ் மெடிசன், ப்ரிசிஷன் மெடிசன் சொல்கிற ஏரியாவுக்கு வந்து இப்போ புது வகையான பரிசோதனைகள் தேவைப்படுது. ஜீனோமிக்ஸ், மெட்டபாலமிக்ஸ், புரோட்டியோமிக்ஸ், இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி மிக தரம் வாய்ந்த உயர்ந்த சேவைகள் தேவைப்படுது. அதுக்கு வந்து வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் மதுரையிலே இந்த பில்டிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து NABL, நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஆஃப் லெபார்ட்டரிஸ், NABL அக்ரிடேஷன் தனியார் பரிசோதனை நிலையத்துக்கு முறையாக தமிழ்நாடு மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அது அந்த NABLோட என்ன அது அர்த்தம்னா, இங்கே பண்ணுற எல்லா டெஸ்ட்டும் ஒரு குவாலிட்டியாக தரமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக அந்த NABL அக்ரிடேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ இது இந்த எல்லா விதமான பரிசோதனைகளையும் மதுரை மக்களுக்கு வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸோட காஸ்டோட போகிறதுக்காக இது வழிபடுது. தேங்க்யூ. என்னது இடம்னு கேட்குறீங்க? கே சாலை, அதுக்கப்புறம் சிம்மக்கல், சிவகாசி, கோச்சடை, சாத்தூர், இந்த மாதிரி பக்கம். சார் பேசிக்கலி வருமுன் காப்போம், சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் வந்து ஒரு நோய் கூடிக்கிட்டு தான் போகுது, சீரட் அடிக்கிறேன் கூட்டிகிட்டே போகிறான், சக்கரை கூட்டிகிட்டே போகுது. ஸோ வி டீச் தெம் உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி நல்லா குடிங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுங்க, ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறோம். வி கவுன்சில் த பேஷண்ட். ஸோ வி ஹெல்ப் தெம் ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லாமல் ஆனால் லாங் டேர்ம். இல்லை சார், அப்படி டேட்டா இல்லை. ஒரு நோய் ஒரு ஆளுக்கு வருது. பட் யங்ஸ்டர்ஸ்க்கு கூடுறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். ஸோ வி டெல் தெம் டு அவாய்ட் ஸ்ட்ரெஸ். மினிமம் 7 hours ஸ்ட்ரெயிட் ஸ்லீப், ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்லீப். இதை கொஞ்சம் குறைக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லை, பர்சனலைஸ் மெடிசனுங்கிறது வேற. ஒருத்தரோட ஜெனட்டிக் டெஸ்ட் பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தோம்னா பில்லியன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. இப்போ ஒரு டிசீஸும் ஒரு டிஸார்டருக்கும் வந்து ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இப்போ அது வந்து நம்ம மூதாதையர்லேருந்து நம்ம வந்து அதை ஒரு பாரம்பரியமாக நமக்கு வந்துட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா நமக்கு 90% சான்ஸ் டயபெட்டிஸ் வர்றதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்னா, நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து வர்ற அந்த ஜெனட்டிக்ல இருந்து நமக்கு பாதி நமக்கு வர நோய்லாம் அவங்கள்ட்ட இருந்து வருது. அது இப்போ வரும் முன்னே அதை காப்பாற்றுறதுக்காக ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணோம்னா அதுக்குள்ளேயே என்னென்ன ப்ரிவென்ஷன்லாம் எடுக்கலாம். ஸோ அதனால் நிறையா டெஸ்ட்டு, இப்போ நியூபார்ன் ஸ்க்ரீனிங்னு இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன குழந்தைங்க பிறந்த 2ஆம் நாள்லேருந்து 5ஆம் நாளுக்குள்ளே பண்ணோம்னா அதில் 50-60 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதை பண்ணோம்னா அதில் வந்து மோஸ்ட்லி அதில் ஒரு 30-40 நோய்களை வந்து ஃபஸ்ட்டு 1 மாதத்துலேயே அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா அதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த மெட்டபாலிக் டிஸார்டர் ஸ்க்ரீனிங், ஜீனோமிக் ஸ்க்ரீனிங், புரோட்டியோமிக் ஸ்க்ரீன்லாம் ட்ரை பண்ணுவோம். அதான் பர்சனலைஸ் மெடிசன்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தர் உடம்பும் டிஃப்ரெண்ட்டு. நார்மலாக பார்க்குறதுக்கு ஒன்று இருக்குது, அது வந்து எக்ஸ்ரேங்கிறது வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஒன்று இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து இந்த பர்சனலைஸ் மெடிசன் வந்து ஒரு உடம்பையும் தனியாக ட்ரீட் பண்ணி அவங்களோட பழைய அவங்களோட முன்னோர்களோட ஜெனட்டிக் ப்ரொஃபைலிங்கையும் பார்த்து அதுபடி வந்து கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து பர்சனலைஸ் ஜீனோமிக்ஸும் இருக்குது, கிளினிக்கல் ஜீனோமிக்ஸும் இருக்குது. கிளினிக்கல் ஜீனோமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சரில்
ஒருத்தருக்கு வந்து அது ஒருத்தருக்கு அந்த ட்ரக் எடுத்தால் ஒர்க் ஆகுது, இன்னொருத்தருக்கு பண்ணாங்கன்னா அதான் வந்து நாங்கள் ஃபார்மகோஜெனோமிக்னு சொல்கிறோம். ஃபார்மகோஜெனோமிக்ஸில் வந்து எந்த விதமான மருந்துகள் வந்து எந்த விதமான பேஷண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுங்கிறத பார்த்து சொல்கிறது தான் ஃபார்மகோஜெனோமிக்.